அன்னை நாடு, தாய் திரு நாடு காலனி ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தோன்றிய தலைசிறந்த தலைவர்களில் விரல் விட்டு எண்ணத்தக்கவர்களில் முதன்மையானவர் பேராசான் ஜீவானந்தம் அவர்கள். 1907ஆம் ஆண்டு பிறந்து 1963ஆம் ஆண்டு மறைந்த அந்த மகத்தான தலைவர் அவர் வாழ்நாளில் ஆற்றிய பணி என்றென்றும் போற்றத்தக்கது, பின்பற்றத்தக்கது. ஆரம்ப காலத்தில் அண்ணல் மகாத்மா காந்தியின் போராட்ட வழிகளில் ஈர்க்கப்பட்டு நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர். மகாத்மா காந்தியின் சனாதன கருத்தியலில் முரண்பட்டு அவருக்கே கடிதம் எழுதியவர். இவருடைய கடிதத்தின் காரசாரமான விமர்சனத்தை உள்வாங்கிக் கொண்ட மகாத்மா காந்தி நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த காலத்தில் சிராவயலில் அவர் ஆசிரமம் நடத்திய இடத்தில் நேரடியாக சென்று சந்தித்தவர் பேராசான் ஜீவானந்தம் அவர்கள். நாடே மகாத்மா காந்தியை சந்தித்து கொண்டிருந்த போது, உலகமே மகாத்மா காந்தியை தரிசித்து கொண்டிருந்த போது, அந்த மகாத்மா காந்தி தேடி சென்று பார்த்த ஒரு மகத்தான தலைவர் பேராசான் ஜீவானந்தம் அவர்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரோடும் பகுத்தறிவு பகலவன் ஈவேரா பெரியார் அவர்களோடும் இணைந்து பணியாற்றியவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொடக்க கால உறுப்பினர், ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருடைய வாழ்வும் பணியும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு 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 பொறுப்பான வழிகாட்டுதலாகும். அந்த மகத்தான தலைவருக்கு இன்றைக்கு 62வது நினைவு நாள். நாடு மதவாத சக்திகளிடம், வெறி சக்திகளிடம், அதிகார வெறித்தனம் கொண்ட அராஜகவாதிகளிடம் சிக்கி கிடக்கக்கூடிய இந்த காலத்தில் ஜீவானந்தம் அவருடைய போராட்ட உணர்வுகளை புதுப்பித்து கொண்டு நாமும் போராடி ஒரு மகத்தான மாறுதலை இந்தியாவில் உருவாக்க சபதம் ஏற்கிறோம். வருகிற இந்த ஆண்டு நடக்கிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மதவெறி சக்திகளை, ஜாதிவெறி சக்திகளை, சந்தர்ப்பவாத சக்திகளை, ஊழல் பேர்வழிகளை, ஏமாற்று பேர்வழிகளை அனைவரையும் ஒரு சேர அடித்து வீழ்த்துகிற ஒரு சமய சார்பற்ற சக்திகளை வலுப்படுத்த உறுதியேற்கிறோம் என்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். வருகிற 30ஆம் தேதி தமிழ்நாடு அரசு மகாத்மா காந்தியும் பேராசான் ஜீவானந்தம் அவர்களும் சந்தித்து கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க சிராவயலில், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அந்த மகத்தான வரலாற்று சிறப்புமிக்க கிராமத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பில் நினைவு மண்டபம் கட்டியிருக்கிறார்கள். சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய நினைவு மண்டபமாக அது அமைந்திருக்கிறது. அந்த நினைவு மண்டபத்தை மாண்புமிகு முதலமைச்சர் வருகிற 30ஆம் தேதி அன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். இந்த மகத்தான பணியை செய்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.